பரிசாக ஒரு கனி ஒன்று கொண்டு வந்தேன் என்று சொல்ல கனியாக இருந்தால் ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்க என் தாயார் சொன்னார். அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல கன்னி பெண் என்று சொல்லி இதோ என்னை அதாவது பாண்டவர் ஐவரும் நான் சொன்னால் சொன்னதுதான். நான் சரியான சந்திர குலத்திலே வாக்கப்பட்டவள், கோடு தவறாத குருகுலத்திலே வாக்கப்பட்டவள். அதனால சொன்னால் சொன்னதுதான். பாண்டவர் ஐவரும் இந்த பாஞ்சாலியை திருமணம் செய்து நலமாக வாழ்ந்தவர் என்று என் தாயார் வரமளித்தார். அந்த வரத்தின் பிரகாரமாக பாண்டவர் ஐவரும் ஒவ்வொரு வருடமாக பாஞ்சாலியும் நாங்கள் முதல் வருடம் தருமர் அண்ணன் வாழ்வது. அந்த வருடம் முடிவிலே பாஞ்சாலியாகப்பட்ட அக்னி பிரவேசம் செய்வாள். இரண்டாவது வருடத்திலே பீமனுடன் வாழ்வது. பீமன் வாழ்க்கை முடிந்தவுடனே அதாவது அக்னி பிரவேசம் செய்வாள். மீண்டும் அக்னியிலே பிறப்பாள். மீண்டும் அர்ஜுனன் என்னுடன் வாழ்வது. இப்படி பாண்டவர் ஐவருடன் ஒவ்வொருடன் வாழும் பொழுது பாஞ்சாலி அக்னி பிரவேசம் செய்து அவள் அழியாத பத்தினி என்று பெயர் ராமம் படைத்தவள் பாஞ்சாலி. அதற்கு பிறகு பாஞ்சாலியை திருமணம் செய்யும் பொழுது பாண்டவர்கள் உயிரோடு இருப்பது குரு பெரியவர்களுக்கு தெரிந்து பிதாமகர் பீஷ்மருக்கு தெரிந்தது. எங்களை அழைத்து வந்தார் அஸ்தனாபுரம். நாங்க பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்டோம். எங்கள் பெரிய தந்தையார் என்ன சொன்னாரு, யுரிஷ்டா பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் மாண்டு மடிந்து விட்டார் என்று சொல்லி யுவராஜன் யுவராஜன் துரியோதனனுக்கு நாட்டை முடி சூட்டு விட்டோம் என்று பெரியவர்கள் சொல்ல, அப்ப இந்த பாண்டவர்கள் வாழ்வதற்கு நாடு என்று கேட்கும் பொழுது கை நீட்டி 2 காண்டா வனத்தை காட்டினார் என்னுடைய பெரிய தந்தையா. அந்த காண்டா வனத்தை இந்திர பகவான் துணை கொண்டு அக்னி பகவான் துணையோடு காண்டா வனத்தை எரித்து காண்டிபன் என்று பெயர் பெற்றேன் என்று. அதற்கு பிறகு அந்த காண்டா வனம் எரித்து தெய்வலோகத்தில் தேவ இந்திரனுக்கு இணையாக தெய்வலோகத்தில் இந்திரலோகத்திற்கு இணையாக இந்த பூலோகத்திலே இந்திர பிரசவம் என்று ஒரு நாடை உருவாக்கினோம். அப்படி இந்திரபிரச நாடை உருவாக்கி என் அண்ணார் தருமர் அந்த நாட்டை ஆண்டு வந்தார். காவலா இதுவும் பிடிக்காம சண்டாள சரிகாரன் சதிகாரன் பெற்ற பழிகாரன் யாரு துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? தீமை தரும் சகனிதனை முன்னே வைத்து ஆடும் பாகடையிலே அவன் இது சேனையெல்லாம் தோற்கடித்து பங்குனால பகடையாடி கண்டான் துரிய மகனன் கடுபகையை மனதிலே வைத்து 1000 தீமை தரும் சகுனிதனை முன்ன அமர வைத்து மணிமண்டப விழா என்று எங்களை பாண்டவர் ஐவரை வரவழைத்து ஆடும் பகடையில சகுனி சூழ்ச்சி மார்க்கமாக சகுனி ஆடும் பகலில் அண்ணன் தருமரை அமர வைத்து நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆனைவனை சேடை உப்பு சட்டி அனைத்துமே அந்த ஆடும் பகலிலே அன்னார் தருமர் தோல்வி பெற்றார். பாண்டவர்கள் ஐவரையும் தோல்வி பெற்றால் அன்னார் தருமர் 10 நகுபதா பாஞ்சாலி 6 பேரையும் அந்த பகலிலே தோல்வி பெற்றார். ஒரு பெண் என்று பாராம இரக்க குணம் இல்லாம சண்டாள பாண்டவர் அனைவரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? கௌரவர்கள்
ஒரு பெண் என்று பாராம அந்த பாரா சபையினில என் மனைவி பாஞ்சாலி சிகையை பிடித்து தர தரவென்று இழுத்து வந்து அந்த பாரா சபையினிலே மானபங்கம் செய்ய நினைத்தான் சண்டாள துர்ச்சோதனன். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அமைதியாக நாங்கள் இருந்தோம். அப்பொழுது பார்த்தார், பங்குள்ள பிரகார பாதி நாடு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேணும்? பாண்டவர்கள் 5 ரகுபதா பாஞ்சாலி 6 பேரும் 12 வருட வனவாசம், ஓராண்டு ஐக்காதம் முடித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் என்று துரியனுடைய கட்டளை. அந்த கட்டளைக்கு இணங்க குரு பெரியவர்கள் கட்டளையிட்டார்கள் துரியோதனை. அப்பயும் நாட நான் தரன்னு சொல்லல, நான் தரலன்னு சொல்ல, தன்னுடைய தலையை மட்டும் அசைத்தான். அந்த வார்த்தையை கேட்டு பாண்டவர் 5 ரகுபதா பாஞ்சாலி 6 பேரும் நாங்கள் முதல் வனவாசம் நாங்கள் சென்றோம். ஒன்னாவது வனம் சூரியவனம், இரண்டாவது வனம் ராமரிஷி வனம், மூன்றாவது வனம் உருக்குமாரிசி வனம், நான்காவது வனம் காலபைரவர் வனம், ஐந்தாவது வனம் சைந்து வனம், ஆறாவது வனம் காமதேனு பருவதம், ஏழாவது வனம் கெந்துரு பருவதம், எட்டாவது வனம் குருமகாரிசி வனம், ஒன்பதாவது வனம் ஓமரிஷி மகாமுடி வனம், 10வது வனம் பாலைவனம், 11வது வனம் ஊக்கிரிங்க வனம், 12வது வனம் சவாவருவ வனம், 13வது வருடம் விளாட பரவெனும் ஐக்காத வனம். 12 வருட வனவாசம் முடித்து 13வது வனவாசத்திலே ஐக்காத வனத்திலே ஒருவர் கண்ணுக்கு ஒருவர் தெரியாம பாண்டவர் இவர்தான் என்று ஒருவர் கண்ணுக்கு ஒருவர் தெரியாம மறைபொருளாக வாழ்ந்து வந்தோம். 13 வருட வனவாசம் முடித்தோம். உலகமா முனிவர் விட்டு நாடு கேட்டோம். இது அண்ணன் தம்பி சண்டை, இது பங்காளி சண்டை. உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நாடு கேட்க வந்து யாருடா நீன்னு கேட்க, எப்படி யாருடா நீன்னு கேட்க தலை குனிந்து வந்தா உலகமா முனிவர். இரண்டாவதாக இந்த அர்ஜுனனுக்கும் அல்லிக்கும் பிறந்த அழகு புலேந்திரன் நாடு கேட்டோம். பாட்டம் சொத்து அதனால யார் தூதாக போனா யார் புலேந்திரன் நாடு கேட்க போனா. இது அண்ணன் தம்பி சண்டை. எப்படி அண்ணன் தம்பி சண்டை? இது அண்ணன் தம்பி சண்டை. இது பாண்டவருக்கு கௌரவுக்கு நடக்கூடிய சண்டை. உன்னுடைய பாட்டம் சொத்து எங்க இருக்குது? இந்திரனுடைய வரப்பிரசாதத்தில் பிறந்தவன் இந்த அர்ஜுனன். உன்னோட பாட்டம் சொத்து கேட்கற மாதிரி இருந்தா தெய்வலாக போய் இந்திரன் கிட்ட கேளுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிட்டா சண்டாள துரியோதனன். இறுதியாக அனுப்பினோம் எங்கள் குலதெய்வமாக விளங்கி வரக்கூடிய கண்ணுக்கு கண்ணாக விளங்கி வரக்கூடிய கண்ணபெருமான் ஸ்ரீமந்த நாராயணன் எம்பெருமாள் மாயக்கனை நாடு கேட்க தூதாக அனுப்பினோம் நாங்கள் அஸ்தினாபுரம். அந்த அஸ்தினாபுரத்துல பாண்டவர் வாழ்வதற்கு 5 நாடு கேட்டா 5 நாடு மட்டும் கிடையாது, 5 ஊர் மட்டும் கிடையாது, 5 வீடு இல்ல. ஒரு பாண்டவர் 5 வாழ்வதற்கு ஒரு வீடு மட்டுமல்ல, ஊசி முனையளவு மண் என்ற மண் எவ்வளவு நிற்கும்? கண்ணளவு கூட நிற்காது. அந்த ஊசி முனையளவு மண் கூட தரமாட்டேன் என்று மறுத்து விட்டான் சண்டாளன். இதற்கு வழி என்னவென்று கேட்க 18 நாள் 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்ய வேண்டும். இந்த பாரத போரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் நாடாளட்டும், தோல்வி பெறுவர்கள் காடாளட்டும் என்று துரியனுடைய கட்டளை. அந்த கட்டளைக்கு இணங்க 18 நாள் சண்டை துவக்கம் செய்தோம். காவலா, அந்த 18 நாள் சண்டை துவக்கம் செய்வதற்கு முன்பதாக யாருடைய படை வெற்றி பெறுவதாக இருந்தாலும் ஆயுதங்களுக்கு களபலி கொடுக்க வேணும். அதற்கு ஒரு நரமானி அழைத்து வந்து பலி கொடுக்கணும். தாய்க்கு தலைமகனாக இருக்கணும், ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்க வேணும், எதிர் ரோமம் படைத்தவனாக இருக்க வேணும். அப்படியாப்பட்டவனை பலி கொடுத்தால் அந்த யார் பலி கொடுக்கிறார்களோ அவருக்கே பாரத போர் வெற்றி என்று கண்ணன் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு இந்த அர்ஜுனனுக்கு நாகக்கன்னிக்கும் பிறந்த என் மகனாக விளங்கி வரக்கூடிய நல்லறவ பாலனை அந்த முதல் நாள் சண்டையிலே நாங்கள் பலி கொடுத்தோம். பாலனை நாங்கள் களபலி கொடுத்து முதல் நாள் சண்டையை துவக்கம் செய்தோம். முதல் நாள் சண்டையிலிருந்து 10ஆம் நாள் சண்டை வர பிதாமகர் பீஷ்மருக்கு சேனாதிபட்டம். அந்த பிதாமகர் பீஷ்மரை செகண்டி என்ற பெண்ணை முன்னிறுத்தி இந்த அர்ஜுனுடைய பானத்தால பிதாமகர் பீஷ்மரை அம்பு படுக்கையிலே படுக்க வைத்தேன் இந்த அர்ஜுனன். அதற்கு பிறகு 5 நாள் சண்டை, குரு துரோணராட்சியருக்கு 5 நாள் சண்டை. அந்த 5ஆம் நாள் சண்டையில குரு துரோணராகப்பட்டவர் என்னுடைய மைத்துனராக விளங்கி வரக்கூடிய துஷ்டதீமன் கையால் மாண்டு மடிந்து விட்டார்.
இறுதியாக 16ஆம் நாள் சண்டை, 17ஆம் நாள் சண்டை, 18ஆம் நாள் சண்டை. இந்த 18 நாள் சண்டையிலே அஸ்தினாபுரத்து சேனைகள் 11 அக்ரோனி சேனைகளும் குரு பெரியவர்களும் கவர்னர்கள் 100 பேரும் அவர் ஈன்றெடுத்த பிள்ளை 64 பிள்ளைகளும் நாங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள் இந்த 18 நாள் சண்டையிலே இந்த சேனாதி சேனையோடு அனைவரும் ஆண்டு வடித்து விட்டார் காவலாம். பதினெட்டு நாள் சண்டை முடிந்து பாண்டவருக்கே வெற்றி வெற்றி என்று வெற்றி முரசு கொட்டினார் இந்த பாண்டவர்கள். இதற்கு காரணம் யாரு? எங்கள் குலதெய்வமாக விளங்கி வரக்கூடிய கண்ணனுடைய கிருபையால நாங்கள் கௌரவர்கள் 100 பேரை கொன்று முடித்தோம். அதற்கு பிறகு இந்த அஸ்தினாபுரத்தை யார் ஆண்டு வருகிறார்? கண்ணனுடைய தயவால என் அண்ணனாக விளங்கி வரக்கூடிய யுதிஷ்டர் என்னும் தருமர் இந்த அஸ்தினாபுரத்தை பட்டம் கட்டி ஆண்டு வருகிறார். 16 வருடங்கள் பட்டம் கட்டி ஆண்டு வருகிறார். இந்த 16 வருட காலமாக இந்த அஸ்தினாபுரத்துல யாருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாடு செழித்து நல்ல மழை பெய்து, ஊர் செழித்து ஒற்ற மழை பெய்து, நாடு நகரம் அனைத்துமே சுப சேபமாக இருக்கிறது இன்று தினமாக. அப்படி இருந்தாலும் இப்படி 16 வருட காலம் முடிந்தாலும் இன்று நான் வந்த காரணம் என்னங்க? நான் எதற்காக வந்தேன் சொன்னால் தெரியும். காவலா, எனக்கு எத்தனையோ மனைமார்கள் இருந்தாலும் ஆயன் தங்கை அழகு சுபத்திரை, அவள் கண்ணான கண்ணழகி, அவள் மீது எனக்கு ஒரு ஆசை. சுபத்திரையா? ஆமா. அவ கண்ணழகு பார்த்து மயங்கினீங்க? உண்மைதான். அவ கண்ணழகு 10 கிலோமீட்டர் உள்ள போய் கிடச்சு. ஓய், அவள் அழகு அதுலதான்டா. அழகா தான் சொல்லலகி. அவள் சொல்லலகி, அவ பல்லழகி. அதனால என் மனைவியை காண்போமா? 2 பேருக்கு எது செட் ஆகுது, 2 பேருக்கு பல்லு செட் ஆயிருக்கு. தேவடியா முண்டா மைத்து சோத்துக்கிறே பிடிச்சிங்கறியால எனக்கு புறத்தை சுத்தி விடுறாங்க, நிக்க தெரியாத ஒரு இடத்துல. ஓ, உனக்கு பசங்க மேல வெறி ஆயி போச்சா? அடி ஆயே தங்கையா சுபத்திரா, என்னடி எல்லாம் புதுசு புதுசா இருக்குது. உங்களுக்காகவே வாங்கினேன். உங்களுக்காக வாங்கி இருந்தாலும் என்னுடைய அழகு சுபத்ரா உன்னுடைய அழகிற்கு இது என்பது கிடையாது. அழகோ அழகு. நீங்க தள்ளி போனாலும் உன் முன்னாடி விடாது. ஆமா, இது அழகிலும் சிறந்தவள், அறிவிலும் சிறந்தவள். இவள் அழகோ அழகு, பேரழகு படைத்தவள். கண்ணே சுபத்திரா, இன்று தினமாக உன்னுடன் சந்தோஷமாக இருக்கலாம் என்று வந்தேன். ஆனா வந்த இடத்திலே என் அண்ணா தருமர் அழைத்தார் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. என் அண்ணனை கண்ட பிறகு நான் இந்த ஆனகுந்திமா நகரம் வந்து உன்னிடம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால நான் சென்று வரட்டுமா? உன் பொன்னான வாய் திறந்து போய் வா மன்னா என்று ஒரு வார்த்தை சொல்லமா? மன்னா, நீங்க போயிட்டு வாருங்க. நான் இல்லை என்று ஏக்கம் உனக்கு இல்லை அல்லவா? ஏக்கம் இருக்கிறது, இருந்தாலும் என்ன பண்றது? நீங்க போகணும்னு இருக்கிறீங்க, போயிட்டு வாங்க. நான் போனா வேற யாரும் புடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். யார் கோமாளியா புடிக்கலாம்னு இருக்கறா? நான் என்ன மாதிரி இவள கட்டறேன். போய் வா. அண்ணாவே சரி.
பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மலர்களையும் பறித்து வந்து இந்த பாண்டவருக்கு முற்றவராக விலகி வரக்கூடிய என் அண்ணா தர்மேந்திரா உன் பாதத்தை வணங்கினேன். அர்ஜுனா, என் பாதார கமலங்களை பணிந்தனால் என்றும் சிறப்புடன் வாழ்வாய். என்றும் சிறப்புடனே வாழ்வாய் என்று சிறு சிறப்புமாக சிரித்த முகத்தோடு வரம் தரும் தாங்கள் இன்று தினமாக உங்களிடத்திலே ஒரு வார்த்தை கேட்க என் மனது துடிக்கிறது அண்ணா. கேட்கணுமா? கேளப்பா. அண்ணா, உன் வாடாத திருமுகமோ உனக்கு வாடி அண்ணா, உன் வாடாத திருமுகமோ உனக்கு சோறு இருப்பதென்ன? அண்ணா, வெத்தலை போல் இருந்த முகம் உனக்கு வேற்ற முகமானதென்ன? இந்த கௌரவர்கள் 100 பேரும் இருக்கும் வர இந்த பாண்டவருக்கு எந்நேரம் தீங்கு விளைவிக்க சண்டாள துரியனால் நம் மன கஷ்டத்தில் இருந்தோம், மன சங்கடத்தில் வாழ்ந்து வந்தோம். இந்த 16 வருட காலமாக இந்த நாட்டை சீரு சிறப்புமாக என்ன தர்மர் இந்த நாட்டை ஆண்டு வரும் தருவாயில உங்களுடைய வாடாத திருமுகம் என்று வாடி இருக்குது, உங்களுக்கு சோறாத திருமுகம் இன்று தினமாக சோர்ந்து இருக்குது. வெத்தலை போல் இருந்த முகம் வேத்த முகம் ஆனது என்ன? இந்த தினமாக உங்களுடைய முகம் இப்படி வாட்டமாக இருக்கும் காரணம் என்னன்னா சொல்கிறேன். இதோ ஐவருக்கும் அழியாத பத்தினி அரங்கிலே பாஞ்சாலி உண்மைதான். இந்த மன்னனாக விளங்கக்கூடிய தருமராகிய மனுமகனத்தை தரித்து 16 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தேன். நேற்று தினத்திலே இந்த நாட்டில் ஆளக்கூடிய மன்னனாக குடிபடைகளுக்கு ஒரு குறை என்று ஏற்பட்டால் தீர்ப்பது கொட்டுடைய கடமை, நாட்டு மக்களுக்கு குறை என்று ஏற்பட்டால் தீர்ப்பது நாட்டு மன்னுடைய கடமை. என்னுடைய அதாவது நான் ஆட்சி செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதோ அறிந்து கொண்டிருக்கும் பொழுது நாரதனாகப்பட்டவர் வந்தார். சரி, நாரதன் என்னவென்று உரைத்தார் தெரியுமா? எம்மிடத்திலே உரைத்தார், உன் மனைவியாகப்பட்ட அருங்கிலே பாஞ்சாலி வைத்த சபதத்தினால் இதோ தன்னுடைய படைபட்டாளம் செல்லக்கூடிய மனைவிமார்கள் எல்லாம் பூவிழந்து பொட்டிழந்து அதாவது புண்ணியரை தான் இழந்து அழுது கண்ணி சிந்தனையா இருக்கின்றார்கள். அதனால இதோ இந்த அரங்கிலே பாஞ்சாலி வைத்த சபதத்தினால் நம்ம எல்லாமே இப்படி விதவி குலத்திருக்கிறோமே, இவ மட்டும் ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினியா வாழ்கிறாளே என்று குறை குற்றமாக பேசினார்கள். உண்மையாகத்தான். சரி, மன்னராக விளங்கக்கூடிய துரியோதன ஆட்சி செய்யும் பொழுது எல்லாம் நலமாக இருந்தது, தருமருடைய ஆட்சி செய்யும் பொழுது இப்படி குறை குற்றமா இருக்கிறது சொல்லி என்னை ஏசுறார் பேசுறார். உண்மையாகத்தான் தம்பி. தருமர் யுதிஷ்டர் ஆண்டு வரும் ஆட்சியாகப்பட்டது குறையோடு இருக்கிறது என்று பார்ப்பவர்கள் பரிகாசம் பேசுகிறார்கள், எள்ளி நினைக்கிறாங்க. யாரால பேசுகிறார்கள்? நம்முடைய ஆட்சி இழிவாக பேசுகிறார்களா? அது எப்படி சொல்ல? புகழ் படைத்தவர் அண்ணார் தர்மர் ஆட்சியை பழிதென்று சொன்னவர்களை 8 நடிக்குள் அவர்களுடைய கொட்டத்தை அடக்கி வருகிறேன். கத்தி எடுத்து தர வேண்டாம், தங்களுடைய கஞ்சாலை ஒன்று போதும். வாய் எடுத்து தர வேண்டாம், தங்களுடைய வாய்வாக்கு ஒன்று போதும். இந்த தருமரை பற்றி இழிவாக பேசி எவன் ஒருவனாக இருந்தாலும் சரி, அவன் நாவை அறுத்து அண்டத்தில் பறக்கும் காகைகளுக்கு எனக்கு உத்தரவு மட்டும் தாருங்கள். அந்த சண்டாள கைகளை ஒரே நடுக்குள் கொண்டு முடித்து வருகிறேன். நான் கொள்ள வேண்டும். வாருங்கள். எப்படி? அதனால் சற்றேது பொறுமை கொள்ளுங்கள். அதனால் நான் சொல்வது என்னவென்றால், இப்படிப்பட்ட அருங்கிலேயே வைத்து நாம் நாட்டிலே ஆள வேண்டுமா? அதனால நமது மனைவியா விளங்கக்கூடிய அருங்கிலேயே பாஞ்சாலிய கைப்பிடித்து கானகத்திலே விட்டு வா போ.
பதிவிரனை உத்தமி பாஞ்சாலி அழைத்து கானகத்திலே விட வேண்டுமா? உண்மையாகத்தான் அண்ணா. அண்ணா, இந்த பத்தினிய நாம் பிரிந்து இந்த பாண்டவர் வாழ்வது என்ன பிரம்மை பிடித்து போனதா? இந்த பாண்டவர் ஐவரும் மாலையிட்டு வந்த பத்தினி ரகுவதா திரௌபத பாஞ்சாலி அவளை அழைத்து வனத்திலே விடும் கட்டளை இருந்தீர்களே, அவள் ஒன்றும் அறியாதவ, அவ ஒரு பாவமும் செய்யாதவ. இந்த பத்தினியை பிரிந்து இந்த பாண்டவர்கள் வாழ்வது எப்படி? அந்த அருங்கிலியாரை பிரிந்து இந்த ஐவரும் வாழ்வது எப்படி? வேண்டாம் அண்ணா, உனக்கு தர்மமாக வந்து போகட்டும். நம் மனைவி பாஞ்சாலியை விட்டு விடுனா, அவள் பாவம் அண்ணா, அவள் பாவம். வேண்டாம் அண்ணா. யாரோ ஒருவர் நம்மளை இழிவாக பேசியதற்கு காரணமாக நான் பத்தினி பரிவரனையை அழைத்து சென்று கானகத்தில் விட்டுவா என்று வாயுரைக்கிறீர்களே. வேண்டாம் அண்ணா, உங்களுக்கு தர்மம் ஒன்று சந்து நேரட்டும். அவள் ஒரு பாவம் அறியாதவள், அவள் பூமி உலகை அறியாதவள், அவளை விட்டு விடுங்கள் அண்ணா. உங்களுக்கு தர்மம் வந்து நேரட்டும் அண்ணா. இது மட்டுமல்ல, இந்த பாண்டவருக்கு பாரியா விளங்கக்கூடிய பாஞ்சாலி
பகல்லே நமக்கு பாரியா இருக்கின்றான். இரவு நேரத்திலே ஒரு ராட்சசி போல செத்த பிணங்களை, அதாவது கொஞ்ச செத்த பிணங்களை சுட்ட சுடுகாடிலே செத்த பிணங்களால் தின்னக்கூடிய ஒரு ராட்சசியாக இருக்கின்றாளாம். உங்களுக்கு யார் சொன்னது? திருலோக செஞ்சாரி நாரத சிகாமணி உரைத்தார் என்னிடத்தில். அப்படி செத்த பிணங்களால் தின்னக்கூடிய ராட்சசி தங்களையும் தின்ன மாட்டா என்று என்ன நிச்சயம்? அதனால் அப்படிப்பட்ட ஒரு ராட்சசி வைத்து நாம் ஆள வேண்டாம், கானகத்தில் விட்டு வாவோம். அப்பொழுதே பீமன் என்னிடத்தில் சொன்னார். சரி என்று நான் அப்பொழுது புரிந்து கொண்டேன். நாரதர் சொன்ன பிறகும் முற்றும் நான் அறிந்தேன். அதனால் நான் சொல்கிறேன், அவளை கொண்டு போய் கானகத்தில் விட்டு வா. அண்ணா, நம் பாஞ்சாலி மனைவி அவள் ஒரு பாவம் அறியாதுன்னு சொன்னல. அவள் செய்தது என்னன்னா தவறு. இந்த பாண்டவர்களும் வாழ்வதற்காக வளையாத வில்லை வளைத்து அந்த வஞ்சியாலை அர்ஜுனன் நான் மாலையிட்டேன். நம் தாயிடத்திலே சொல்ல, என் தாயார் சொன்ன வார்த்தையை கேட்டு பாண்டவர் ஐவரும் திருமணம் செய்தால் பத்தினி பாஞ்சாலி. அவள் செய்தது அதுதான் தவறா இல்ல? பகடையிலே ஆடும் பகடையிலே பாண்டவர் ஐவரையும் ரகுபதா பாஞ்சாலி 6 பேரையும் படையில வச்சீங்க. அதற்கும் அமைதியாக இருந்து பாரா சபையிலே 10 பேர் தானறிய அவள் சிகையை பிடித்து தரத்தரன்னு இழுத்து வந்து பாஞ்சாலி அவமான செய்ய நினைத்தார் சண்டாள துர்ச்சோதனை. அப்பொழுதும் கணவன் தான் நமக்கு முக்கியம் என்று கணவனுக்காக கட்டுப்பட்டு நம்முடன் வாழ்ந்தாள் அந்த பாஞ்சாலி. அதுதான் அவள் செய்த தவறா. துரியோதனர் 12 வருட வனவாசம் ஓராண்டு ஐக்காவதம் முடித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு என்று சொன்னான். அந்த 13 வருடம் காலமும் கானகம் என்று பாராம, கல் முள்ளென்று பாராம, காடு மேடு என்று பாராம, இந்த 13 வருடமும் இந்த பஞ்ச பாண்டவர்கள் நாம் தான் முக்கியம் என்று சொல்லி காடு மேடாக திரிந்தாள் பத்தினி பாஞ்சாலி. அதுதான் அவள் செய்த தவறா. இத்தனை இன்னல்களுக்கு அவள் உள்ளாகி இந்த பாண்டவரால் அவள் எப்பொழுதும் நலமாக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அப்படியாப்பட்ட பாரியை அழைத்து வந்து வனத்திலே விட உங்களுக்கு எப்படி என்ன மனது வந்தது? பிடிச்சு மன்றாடி கேக்குறேன், உன் கல்லான மனசு கரையிலையா? உன் இருபால மனசு உனக்கு இறங்கலையா? நம் பாரியால் பாஞ்சாலியை விட்டு விடனா? நம் நாட்டை இழிவாக பேசுற கையவர்கள் எவர் என்று சொல்லுங்க. அவங்களுடைய சிரத்தை வெற்றி தங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். என் மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலிய என்னால் வனத்திலே விட இயலாதண்ணா. என்னை மன்னி தருங்கள் அண்ணா. வேண்டாமண்ணா. பிறந்த நாள் முதல் இன்று நாள் வர தங்களுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத இந்த அர்ஜுனன்
இன்று தங்களுடைய வார்த்தையை மீறி பேசிவிட்டேன். ஆஹா. இதற்கு தண்டனையாக இதோ தங்கள் கரங்களால் இருக்கக்கூடிய இந்த வஜ்ராயுதம் இந்த வஜ்ராயுதத்தை வைத்து நான் செய்த இந்த தவறுக்கு என் சிரத்தை வெட்டி விடுகலாம். அர்ஜுனா, இதுதான் உன் முடிவா? நான் எத்தனை வார்த்தை சொன்ன போதிலும் நீ மறுத்து பேசுகிறாய். முடிவாக இறுதியாக நான் கேட்கின்றேன், அந்த அரங்கிலே பாஞ்சாலிய கானகத்தில் விட முடியுமா அல்லது முடியாதா? பத்தினி பாஞ்சாலிக்காக என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர சாரி என் பாரியாயை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். இதுவே என்னுடைய இறுதியான முடிவண்ணா. அப்படியா? ஆமா. வாடா வாடா போகலாம். அர்ஜுனா, அண்ணா, இப்பொழுது நான் யார்? இந்த நாடாளக்கூடிய அரசன், இந்த 56 நாட்டிற்கும் பேரு அரசர், ஏக சக்கரவர்த்தி யுதிஷ்டிரன் தருமர், இந்த நாட்டு மன்னன். உண்மைதான். இதோ தம்பியா, அதாவது இரத்த பாசத்தாக நாம் ஒன்றாக பிறந்தோமே என்று உன்னிடத்தில் வாய் வார்த்தை உரைத்தேன், ஏராளமாக சொன்னேன். என் வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது நான் ஒரு மன்னனாக இதோ இந்த ராஜசபையிலே அமர்ந்திருக்கின்றேன் அல்லவா? கட்டளை எழுதுகிறீர்களா? உண்மைதான். எப்படி? நான் மன்னருடைய கட்டளை இதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ அரங்கிலி பாஞ்சாலியை, அந்த ராட்சசியை கானகத்தில் விட்டு வா போ. இதுதான் என் கட்டளை. அன்னார் தருமரிடத்திலே வார்த்தையை மறுத்தேன். ஒரு நாடாளக்கூடிய மன்னனிடத்திலே வார்த்தை மறுத்து பேச முடியாத நிலையில் இருக்கிறேனே, என்ன செய்வது? ஆகின்ற காலம் வந்தால் ஆணையை பூனை வெல்லுமாம், போகின்ற காலம் வந்தால் புலிக்கண்ணை காகம் கொட்டுமாம், சாகின்ற காலம் வந்தால் முழங்கால் தண்ணியும் சமுத்திரமாக மாறுமா. கரியை துடைக்கலாம், காவேரியை நீந்தலாம், விதியை துடைக்க எந்த ஒரு வேந்தனாலும் ஆகாது. வறுமிதி வந்தால் படுமிதி பட்டுத்தான் ஆக வேண்டும். சரி, நாடாளக்கூடிய அண்ணன்களுடைய கட்டளை, மன்னருடைய கட்டளையை ஏற்று இணங்குவதுதான் ஒரு மன்ன, அதாவது மந்திரி கழகு. என் அன்னார் நாட்டை அதாவது பட்டம் கட்டி மன்னராக ஆட்சி புரிந்து வருகிறார். தமையன்மார்கள் 5 மந்திரியாக நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். அண்ணா தம்பி, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கட்டளை கட்டுப்பட்டு நம் பாரியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியை வனத்திலே விட்டு வருகிறேன். இருந்தாலும் என் மனதிலே ஒரு ஐயம் அண்ணா. பாஞ்சாலியை வனத்திற்கு சென்று விட்டு வா என்று சொல்கிறீர்களா? நடந்ததை சொல்லி எப்படி நான் அழைத்து போவேன்? அவள் பாவம் அல்லவா? இவ்விஷயம் அவளுக்கு தெரிந்தால் மனம் துடித்து அவள் இறந்து விடுவாள். நான் எப்படி என்ன பாரி அழைத்து செல்வேன்? அர்ஜுனா, அன்று நாம் வனவாசம் செல்லும் பொழுது 8வது வனத்திலே அதாவது மந்திர மாலை என்று ஒன்று கேட்டால் அல்லவா, அந்த மலரை பறித்து தருவது போல் அவளை கானகத்துக்கு அழைத்து செல். நான் 13 வனவாசம் போனோம். 8வது வனத்துல மந்தார மலர் கேட்டால் நமது மனைவி பாஞ்சாலி. ஆனா சபதம் வைத்தால் அன்று ராஜசபையில கௌரவிகள் 100 பேரையும் கொல்ற வரைக்கும் இந்த கூந்தல், அதாவது அவுத்த கூந்தல் நான் முடிய மாட்டேன், இந்த மலர் எடுத்து சூட மாட்டேன்னு சபதம் வைத்தோம். அதனால அந்த மலரை சூட முடியல. இந்த தினமாக இப்ப அதாவது கௌரவர்கள் அனைவரும் ஆண்டு பணிந்து விட்டார்கள். தருமர் நாட்டை ஆண்டு வருகிறார். காரணத்தை சொல்லி வனவாசம் அழைத்து போக வேண்டுமா? புறப்பட வேண்டும். ஆகட்டும் அண்ணா, இது மன்னருடைய கட்டளை. சென்று வா போ. நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்?
யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? யார் குடியை இந்த பாவி நான் கெடுத்தேன்? பாரா சபைதனிலே 10 பேர் தானறி அம்பி மிதித்து அருந்ததி பார்த்து வளையாத வில்லை வைத்து என் வஞ்சியால் பாஞ்சாலியை நான் திருமணம் செய்தேன். இந்த பாண்டவர் ஐயுடன் நலமாக வாழலான ஆசை மனக்கோட்டை கட்டி வந்தேன். என் மனக்கோட்டையில மண்கோட்டை ஆகும்படி என் பாரியாலை பத்தினியை சென்று இன்று வனத்திலே விடு விதி வந்து எனக்கு நேர்ந்ததா? கட்டளையை மீறினா சந்திரகுலத்திற்கு பங்கம் வந்து நேர்ந்து விடும். இத்தனை வருட காலமாக காத்து வந்த சந்திரகுல பெருமையை அழிந்து விடும். அன்னார் என்று பார்ப்பதா இல்ல என் மனைவி என்று பார்ப்பதா? என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாதே கடவுளே. சரி, நடப்பது விதிப்பயன். விதிப்பயனை யாராலும் மாற்ற முடியாது. நாம் அதாவது அழுதகன் சிந்தனையோடு போனா நாம் மனைவி கண்டுகொண்டு ஏன் என்னவென்று கேட்பாள். அன்னாருடைய கட்டளைக்கு இணங்க சந்தோஷமாக சிரித்து முகத்தோடு சென்று நம் பாரியாலை நம் மனத்திற்கு அழைத்து போகணும். இதோ போவோம்.